நேயர்களே, இது புதுவை பல்கலைக்கழகத்தின் புதுவை வாணி 107.8 மெகாஹெர்ட்ஸில். இது நம் உலகத்தில் கல்வி உலகம். நம்ம புதுவை பல்கலைக்கழகத்தின் புதுவை வாணி 107.8 மெகாஹெர்ட்ஸ்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம் உலகத்துல கல்வி உலகம் வேலைவாய்ப்பு உலகம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். அதுபடி இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? விசாகப்பட்டினம் ஸ்டீல் நிறுவனத்தில் நிர்வாக பயிற்சியாளராக பணிபுரிய ஒரு அரிய வாய்ப்பு. இந்தியாவின் இரும்பு தேவைகளை நிறைவேற்றி தன்னிறைவு பெறும் நோக்கத்தில் ஆந்திர மாநிலத்தில் விசாகப்பட்டினத்தில் உள்ளது விசாக் ஸ்டீல் நிறுவனம். இந்த நிறுவனம் 2005ஆம் ஆண்டில் விஸ்தீகரிக்கப்பட்டது. சிறந்த முறையில் இயங்கி வரும் இந்த நிறுவனத்தின் ராஷ்டிரிய இஸ்பட் நிகாம் லிமிடெட் நிறுவனத்தில் நிர்வாக பயிற்சியாளர் பணியிடங்கள் டெக்னிக்கல் மற்றும் நான் டெக்னிக்கல் என்ற 2 பிரிவுகளில் நிரப்பப்பட உள்ளன. விசாக் ஸ்டீல் நிறுவனத்தின் டெக்னிக்கல் பிரிவு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பதவியில் கெமிக்கல் பிரிவில் 5, சிவில் பிரிவில் 4, எலக்ட்ரிக்கல் பிரிவில் 29, எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆகிய பிரிவுகளில் தலா 3, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் 2, மெக்கானிக்கல் பிரிவில் 31, மெட்டலர்ஜி பிரிவில் 32 சேர்த்து மொத்தம் 109 காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. நான் டெக்னிக்கல் பிரிவில் நிதித்துறையில் 6, HR பிரிவில் 4, கார்ப்பரேட் கம்யூனிகேஷன்ஸ் பிரிவில் 1 இடமும் காலியாக உள்ளன. விசாகப்பட்டினம் இரும்பு தொழிற்சாலையின் மேற்கண்ட பதவிகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் 1-2-1986ஆம் ஆண்டுக்கு பின்னர் பிறந்தவராக இருக்க வேண்டும். டெக்னிக்கல் பிரிவிலான இடங்களுக்கு விண்ணப்பிப்பவர்கள் தொடர்புடைய பிரிவில் முழுநேர படிப்பாக இன்ஜினியரிங் பட்டப்படிப்பை அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் மூலமாக குறைந்தபட்சம் 60% மதிப்பெண்களுடன் முடித்திருக்க வேண்டும். நான் டெக்னிக்கல் பதவிக்கு விண்ணப்பிக்கும் பதவிக்கு ஏற்றபடி கல்வித் தகுதி மாறுபடுகிறது. இது தொடர்பான விவரங்களுக்கு நிறுவனத்தின் இணையதளத்தை பார்க்கலாம். RBNL விசாக் ஸ்டீல் நிறுவனத்தின் மேற்கண்ட பதவிகளுக்கு சில குறைந்தபட்ச உடல் தகுதிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்துத் தேர்வு, குழு விவாதம் மற்றும் நேர்காணல் என்ற அடிப்படையில் இந்த பதவிகள் நிரப்பப்பட உள்ளன. எழுத்துத் தேர்வு தமிழ்நாட்டின் சென்னை உள்ளிட்ட நாட்டின் இதர மையங்களில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விசாக் ஸ்டீல் நிறுவனத்தின் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க ரூபாய் 100 கோர் வங்கி செயல்பாடுடைய பாரத ஸ்டேட் வங்கியில் RINL/VSP ரெக்ரூட்மெண்ட் அக்கவுண்ட் நம்பர் 305894612220 என்ற அக்கவுண்ட் எண்ணில் செலுத்த வேண்டும். அந்த அக்கவுண்ட் எண், அதாவது கணக்கு எண் மீண்டும் உங்களுக்காக 305894612220 என்ற அக்கவுண்ட் எண்ணில் செலுத்த வேண்டும். SC மற்றும் ST மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவினர் ரூபாய் 50 மட்டும் செலுத்தினால் போதுமானது. இந்த பணியிடங்களுக்கு ஆன்லைன் முறையிலேயே விண்ணப்பிக்க வேண்டும். முழுமையான இது குறித்த தகவல்களை இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். நேயர்களே, இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இறுதி நாள் இம்மாதம் 20ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் 20ஆம் தேதி இப்பதவிகளுக்கு விண்ணப்பிக்க இறுதி நாளாகும். இது குறித்த தகவல்களை இணையதளத்தில் பெற உங்களுக்கான முகவரி eprozagsteel.com. இந்த இணையதள முகவரியின் மூலம் இது குறித்த முழுமையான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். TNPSCயின் மருத்துவ பணியிடங்கள். தமிழக அரசின் மருத்துவமனைகளில் உள்ள காலி இடங்களான அசிஸ்டன்ட் சர்ஜன் பிரிவில் உள்ள 2594 காலி இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த காலி இடங்களுக்கு அரசின் நிபந்தனைகளின்படி இடஒதுக்கீடு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. TNPSC அறிவித்துள்ள அசிஸ்டன்ட் சர்ஜன் பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 35 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். UGC அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தின் மூலமாக MBBS பட்டப்படிப்பை முடித்துவிட்டு மெட்ராஸ் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் விதி 1914 படி பதிவு செய்த மருத்துவ அதிகாரியாக இருக்க வேண்டும்.
மேற்கூறிய அசிஸ்டன்ட் சர்ஜன் காலியிடங்கள் எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்காணல் என்ற 2 நிலைகளில் நடத்தப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எழுத்துத் தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வு என்ற 2 பாகங்களையும் கட்டாயம் அனைவரும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். 2 தேர்வுகளின் மதிப்பெண்களின் அடிப்படையில் தேர்ச்சி இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு ஆன்லைன் மூலமே விண்ணப்பிக்க முடியும். முழுமையான தகவல்களை TNPC இணையதளத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்காக ஆன்லைனில் விண்ணப்பிக்க இறுதி நாள் இம்மாதம் 19ஆம் தேதி, அதாவது 19 ஜூலை 2013 இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாளாகும். இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க கட்டணம் செலுத்த வேண்டிய இறுதி நாள் ஜூலை மாதம் 23ஆம் தேதியாகும், அதாவது இம்மாதம் 23ஆம் தேதியாகும். இது குறித்த தகவல்களை நீங்கள் www.tnpscexams.net என்ற இணையதள முகவரி மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஊரக வளர்ச்சி வங்கிகளுக்கான தேர்வு அறிவிப்பு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன் எனப்படும் IBPS அமைப்புதான் தற்சமயம் இந்தியாவில் உள்ள பொதுத்துறை வங்கிகளில் உள்ள கிளரிக்கல் மற்றும் அதிகாரி பணியிடங்களை பொது எழுத்துத் தேர்வு மற்றும் பொது நேர்காணல் மூலமாக செய்து வருகிறது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இந்தியாவில் உள்ள ரீஜனல் ரூரல் பேங்க் எனப்படும் RRB, அதாவது ஊரக வளர்ச்சி வங்கிகளுக்கு இந்த அமைப்பின் மூலமே தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தற்பொழுது இந்தியாவில் உள்ள 62 ஊரக வளர்ச்சி வங்கிகளில் உள்ள மல்டிபர்பஸ் அசிஸ்டன்ட் மற்றும் அதிகாரிகள் பதவிகளுக்கான பொது எழுத்துத் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இவற்றுள் தமிழகத்தை மையமாக கொண்ட RRBக்களான பாண்டியன் கிராம வங்கி, பல்லவன் கிராம வங்கி போன்றவையும், புதுச்சேரியை மையமாக கொண்ட புதுச்சேரி பாரதியார் கிராம வங்கி ஆகியவையும் அடங்கும். மல்டிபர்பஸ் அசிஸ்டன்ட் மற்றும் அதிகாரிகளாக சம்பளப்பட்டியல் படி 1, 2 மற்றும் 3 என்ற நிலைகளிலான அதிகாரிகள் பணி நியமனம் இந்த தேர்வின் அடிப்படையிலேயே கிராமப்புற வங்கிகளில் செய்ய முடியும். இவற்றுள் மல்டிபர்பஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 18 வயது நிரம்பியவராகவும் 28 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். அதாவது 2/7/1985 முதல் 1/7/1995 ஆண்டுக்குள் பிறந்தவராக இருக்க வேண்டும். அதிகாரி பதவியில் உச்சபட்ச வயது பிரிவு 1க்கு 28ஆகவும், பிரிவு 2க்கு 32ஆகவும், பிரிவு 3க்கு 40ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த பதவிகளுக்கு குறைந்தபட்சம் பட்டப்படிப்பும் கம்ப்யூட்டர் தொடர்புடைய திறனும் பொதுவான தேவைகளாக வரையறுக்கப்படுகிறது. பிரிவு 2 மற்றும் பிரிவு 3 அதிகாரி பதவிக்கு பிரிவை பொறுத்து சிறப்பு கல்வி தகுதி தேவைப்படுகிறது. விவரங்களை இது குறித்த இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். IBPS அமைப்பின் RRBகளுக்கான பொதுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க ரூபாய் 600 கட்டணமாக செலுத்த வேண்டும். இந்த கட்டணத்தை கோர் வங்கி செயல்பாடுடைய வங்கிகளின் மூலம் செலுத்தலாம். கட்டணத்தை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் என்ற 2 முறைகளிலும் செலுத்த முடியும். முதலில் இணையதளத்திற்கு சென்று நமது விண்ணப்பங்களை பதிவு செய்துவிட்டு கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும். முழுமையான தகவல்களை இணையதளத்தில் இருந்து அறிந்து அதன் பின்னரே விண்ணப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். எழுத்துத் தேர்வு தமிழ்நாட்டில் கோவை, கடலூர், சேலம், வேலூர், மதுரை, திருநெல்வேலி, விருதுநகர், திருச்சி, விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியிலும் நடைபெறும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆன்லைனில் பதிவு செய்ய இதற்கான இறுதி நாள் ஜூலை மாதம் 25ஆம் தேதியாகும், அதாவது இம்மாதம் 25ஆம் தேதியாகும். இதற்கான இணையதள முகவரி www.ibps.in என்ற இணையதள முகவரியில் தொடர்பு கொண்டு நீங்கள் இது குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் பணிபுரிய ஒரு அரிய வாய்ப்பு. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் காலியாக உள்ள துணை பொது மேலாளர், அதாவது டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் பணிக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். இதற்கான பணி அனுபவம் 10 வருடங்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான சம்பளம் 32,900 முதல் 58,000 வரை இருக்கக்கூடும்.
தகுதி, விண்ணப்பிக்கும் முறை, பிற தகவல்களுக்கு இது குறித்த இணையதளத்தை தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்ப படிவங்களை www.chennaimetrorail.gov.in அதாவது www.chennaimetrorail.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை சென்னை மெட்ரோ ரயில்.gov.in என்ற வலைதளத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்துஸ்தான் பெட்ரோலிய நிறுவனத்தில் பயிற்சி அதிகாரிகளுக்கான பணி. இந்தியாவில் இயங்கி வரும் பெட்ரோலிய நிறுவனங்களில் HPCL எனப்படும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் மிக முக்கிய நிறுவனமாகும். இந்த நிறுவனம் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களுள் ஒன்றாகும். இந்த துறை சார்ந்த சந்தை பங்கில் 20% பங்குகளை இந்த நிறுவனம் தன்னகத்தே கொண்டுள்ளது. இந்த நிறுவனத்தில் ஆபீசர் ட்ரெயினிங் வகையிலான 2 பிரிவுகளில் உள்ள 39 காலி இடங்களை நிரப்புவதற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆபீசர் ட்ரெயினி, குவாலிட்டி கண்ட்ரோல் ஆபரேஷன்ஸ், HR எனப்படும் மனித வளம். இப்பணிக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு 27க்குள் இருத்தல் வேண்டும். ஒவ்வொரு பணிக்கும் வேறுபடும் வயது வரம்பிற்கு இணையதளத்தை பார்க்கலாம். இதற்கான கல்வி தகுதி: குவாலிட்டி கண்ட்ரோல் ஆபரேஷன்ஸ் பிரிவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் MSc வேதியியலுக்கு இணையான முதுநிலை படிப்பை அனலிட்டிக்கல், பிசிக்கல், ஆர்கானிக் அல்லது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆகிய ஏதாவது ஒரு பிரிவில் முடித்திருக்க வேண்டும். HR பிரிவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் HRBM அல்லது IR போன்ற ஏதாவது ஒரு பிரிவில் 2 ஆண்டு முதுநிலை பட்டப்படிப்பு அல்லது இதே பிரிவுகளில் சிறப்பு பெற்ற MBA முடித்திருக்க வேண்டும். இந்துஸ்தான் பெட்ரோலிய நிறுவனத்தின் மேற்கண்ட பயிற்சி அதிகாரி பணியிடங்கள் 2 கட்ட எழுத்துத் தேர்வு, நேர்காணல், மருத்துவ பரிசோதனை என்ற நிலைகளை வெற்றிகரமாக கடக்க வேண்டி இருக்கும். இதற்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 535. இதனை ஏதாவது ஒரு பாரத ஸ்டேட் வங்கி கிளையில் சலான் வாயிலாக 3235049001 என்ற கணக்கில், அதாவது கணக்கு எண் உங்களுக்காக மீண்டும் 3235049001 என்ற HPCL பவர் ஜோதி அக்கவுண்ட் எண்ணில் செலுத்த வேண்டும். இதன் பின்னர் ஆன்லைன் முறையில் கட்டணம் செலுத்திய விவரங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும். வயது வரம்பு, கல்வி தகுதி மற்றும் பணி அனுபவம் குறித்த முழுமையான தகவல்களை அறிய www.hindusthanpetroleum.com என்ற இணையதள முகவரியை பார்க்கலாம். இப்பதவிக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 16ஆம் தேதி ஆகும். காவல் படையில் மருத்துவ பணி. இந்தியாவின் எல்லைகளை பாதுகாப்பதற்கென்று பிரத்யேகமாக நிறுவப்பட்டதுதான் BSF என்று சொல்லப்படும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்னும் எல்லை பாதுகாப்பு காவல் படை. இந்த படை இந்திய பாதுகாப்பை உறுதி செய்யும் முக்கிய படைகளில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டு 1965ஆம் ஆண்டு முதல் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த படைக்கு என்றே பிரத்யேகமான மருத்துவமனைகளும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ளன. இந்த மருத்துவமனைகளில் பேராமெடிக்கல் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. எல்லை பாதுகாப்பு படையின் பேராமெடிக்கல் பதவிக்கு SI ஸ்டாஃப் நர்ஸ், குரூப் B பதவியில் 5 இடங்களும், ASI ஃபார்மசிஸ்ட் குரூப் C பிரிவில் 35 இடங்களும், ASI OT டெக்னீஷியன் குரூப் C பிரிவில் 9 இடங்களும் நிரப்பப்படுகின்றன. BSFில் மேற்கண்ட பதவிகளுக்கான அதிகபட்ச வயது ஸ்டாஃப் நர்ஸ் பிரிவுக்கு 30க்குள் இருத்தல் வேண்டும். இதர 2 பிரிவுகளுக்கு 25க்குள் இருத்தல் வேண்டும். ஸ்டாஃப் நர்ஸ் பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் +2விற்கு நிகரான படிப்பை முடித்துவிட்டு நர்சிங் பட்டப்படிப்பு அல்லது டிப்ளமா படிப்பை முடித்து மத்திய அல்லது மாநில நர்சிங் கவுன்சிலில் பதிவு செய்திருக்க வேண்டும். ஃபார்மசிஸ்ட் பிரிவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் +2விற்கு நிகரான படிப்பை முடித்துவிட்டு ஃபார்மசியில் பட்டம் அல்லது டிப்ளமா படிப்பை முடித்திருக்க வேண்டும்.
ஆபரேஷன் டெக்னிக் பிரிவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் இதேபோல் +2 படிப்பு முடித்து அதன் பின்னர் OTEயில் டிப்ளமா முடித்திருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் ஆண்களின் உயரம் குறைந்தபட்சம் 165 சென்டிமீட்டரும் பெண்களுக்கு 150 சென்டிமீட்டரும் இருக்க வேண்டும். முழுமையான உடல் தகுதிகள் குறித்து இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். BSFின் துணை மருத்துவ பதவிக்கு விண்ணப்பிக்க ரூபாய் 50ற்கான DDயை 15 மண்டலங்களில் ஏதாவது ஒன்றில் மாற்றத்தக்க வகையில் எடுத்து அனுப்பலாம். இது குறித்த முழுமையான விவரங்களை www.bsf.nic.in என்ற இணையதளத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாளாக இம்மாதம் 14ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்திய திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையில் மருத்துவ பணிகள். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திய திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையில் காலியாக உள்ள 608 மருத்துவ பணியிடங்களை நிரப்ப தகுதியும் விருப்பமும் உள்ளவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. எல்லை பாதுகாப்பு படை, CRPF போன்ற பாதுகாப்பு படைகளில் சிறப்பு மருத்துவ அதிகாரிக்கான பணிகளில் டெபுட்டி கமாண்டண்டாக பணியாற்ற 209 காலி பணியிடங்கள் உள்ளன. மருத்துவ அதிகாரியாக பணியாற்ற 397 காலி இடங்கள் இருக்கின்றன. டென்டல் சர்ஜன் பணிகளுக்கு 2 இடங்களும் காலியாக உள்ளன. ஆண்களின் உயரம் குறைந்தது 157.5 சென்டிமீட்டரும் பெண்களுக்கு குறைந்தது 142 சென்டிமீட்டரும் இருக்க வேண்டும். பார்வை திறன் உள்ளிட்ட உடல் தகுதி மற்றும் வெயிட்டேஜ் அடிப்படையில் ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்திய திபெத்திய எல்லை காவல் படையில் விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள்: அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் மருத்துவ பட்டத்துடன் தொடர்புடைய துறையில் டிப்ளமா அல்லது முதுநிலை டிப்ளமா முடித்திருக்க வேண்டும். மருத்துவ அதிகாரியாக மருத்துவ பட்டம் பெற்றிருக்கவும், டென்டல் சர்ஜன் பணிக்கு குறைந்தது 60% மதிப்பெண்களுடன் இளநிலை பல் மருத்துவ பட்டம் முடித்திருக்க வேண்டும். அனைத்து பணிகளுக்குமே இன்டர்ன்ஷிப் என்ற அனுபவம் இருத்தல் அவசியம். உடல் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு நேர்காணல் நடத்தப்படும். இளநிலை பட்டம் மற்றும் முதுநிலை டிப்ளமாவில் பெறும் மதிப்பெண்கள், பணி அனுபவம் மற்றும் நேர்காணலில் பெறும் மதிப்பெண்களை கொண்டு 200 மதிப்பெண்களுக்கு கணக்கிடப்படும். தேர்வு செய்யப்படுபவர்களின் மெரிட் பட்டியலை மருத்துவ அதிகாரிகள் தேர்வு வாரியம் வெளியிடும். மதிப்பெண்கள் மற்றும் இடஒதுக்கீட்டின் கீழ் இந்த மெரிட் பட்டியல் அமையும். தேர்வு செய்யப்படும் மருத்துவர்கள் அனைவரும் குறைந்தது 10 ஆண்டுகள் பணியில் நீடித்து இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்ப கட்டணம் அனைத்து பொது பிரிவு விண்ணப்பதாரர்களும் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர், டைரக்டரேட் ஜெனரல், ITBP, நியூ டெல்லி என்ற பெயரில் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி ஒன்றில் காசோலை அல்லது வரைவோலை எடுத்து அனுப்பவும். தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், பெண்கள் மற்றும் முன்னாள் இராணுவ வீரர்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை. இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி: த டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல், மெம்பர் செக்ரட்டரி, மெடிக்கல் ஆஃபீஸர் செலக்ஷன் போர்டு, டைரக்டரேட் ஜெனரல், ITBP, Block 2, CGO காம்ப்ளெக்ஸ், லோதி ரோட், நியூ டெல்லி 110003. நேயர்களே, நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி உங்களுக்காக மீண்டும்: த டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல், மெம்பர் செக்ரட்டரி, மெடிக்கல் ஆஃபீஸர் செலக்ஷன் போர்டு, டைரக்டரேட் ஜெனரல், ITBP, Block 2, CGO காம்ப்ளெக்ஸ், லோதி ரோட், நியூ டெல்லி 110003. இப்பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 13ஆம் தேதியாகும். இந்திய ராணுவத்தில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்திய ராணுவத்தில் சேர ஆள் சேர்க்கை முகாம் ஜூலை 18 முதல் 23ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பாரதி விளையாட்டு அரங்கம், நெய்வேலி டவுன்ஷிப், நெய்வேலி என்னும் இடத்தில் ராணுவத்திற்கான ஆள் சேர்க்கை நடைபெற உள்ளது. சென்னை, திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் இருந்து தகுதியான
ஆண் நபர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். காலியாக உள்ள பணியிடங்கள் சிப்பாய் தொழில்நுட்ப நர்சிங் உதவியாளர், சிப்பாய் பொதுவான கடமை, சிப்பாய் தொழில்நுட்பம் அறிந்தவர், சிப்பாய் எழுத்தர். இதற்கு விண்ணப்பிப்பவர்கள் 18 முதல் 23 வயதுக்குள் இருத்தல் அவசியம். கல்வி தகுதி விவரங்கள்: சிப்பாய் தொழில்நுட்ப நர்சிங் உதவியாளர் பணிக்கு +2 கணிதம், ஆங்கிலம், நர்சிங் ஆகிய படிப்பை முடித்திருக்க வேண்டும். பிஎஸ்சி நர்சிங் பிரிவில் 40% மதிப்பெண் எடுத்து படித்திருக்க வேண்டும். ஜூலை 18ஆம் தேதி ஆவணங்கள் சரிபார்த்தல் நடைபெற உள்ளது. ஜூலை 19ஆம் தேதி உடற்கட்டு தேர்வு நடைபெறும். சிப்பாய் பொதுவான கடமைக்கான கல்வி தகுதி: 10ஆம் வகுப்பில் ஆடியோ மெட்ரிக் குறைந்தபட்சம் 35% மதிப்பெண்களும் அதிகபட்சமாக 45% மதிப்பெண்களும் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஜூலை 19, 20ஆம் தேதி ஆவணங்கள் சரிபார்க்கப்படுகிறது. ஜூலை 20 மற்றும் 21ஆம் தேதி உடற்கட்டு தேர்வு நடைபெற உள்ளது. சிப்பாய் தொழில்நுட்பம் அறிந்தவர் பணியிடங்களுக்கான விவரம்: ஹவுஸ் கீப்பர், மெஸ் கீப்பர் பணிக்கு 8ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். செப் வாஷர்மேன், ட்ரெஸ்ஸர், ஸ்டீவர்ட், டெய்லர், ஆர்டிசன் உள்ளிட்ட பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு ஜூலை 21ஆம் தேதி ஆவணங்கள் சரிபார்க்கப்படுகிறது. ஜூலை 22ஆம் தேதி உடற்கட்டு தேர்வு நடைபெறும். சிப்பாய் எழுத்தர் பணிக்கு +2 கலை, அறிவியல் அல்லது வணிகவியல் பாடப்பிரிவு எடுத்து 40% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இளநிலையில் பிஎஸ்சி கணிதம் அல்லது ஆங்கிலம் பாடப்பிரிவு எடுத்து 40% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். ஜூலை 22ஆம் தேதி ஆவணங்கள் சரிபார்க்கப்படுகிறது. ஜூலை 23ஆம் தேதி உடற்கட்டு தேர்வு நடைபெறும். தொழில்நிலை கல்வி பயின்ற விண்ணப்பதாரர்கள் இந்த பணிக்கு தகுதியானவர்களாக கருதப்பட முடியாது. கையின் மேல்புறத்தில், மணிக்கட்டின் உட்புறத்தில், உள்ளங்கைக்கு மேற்புறத்தில் மட்டும் பச்சை குத்தி இருப்பவர்கள் அனுமதிக்கப்படுவர். மற்ற இடங்களில் பச்சை குத்தி இருப்பவர்கள் தகுதி தேர்விலிருந்து நீக்கப்படுவர் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு www.joinindianarmy.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். உங்களுக்காக இணையதள முகவரி விரிவாக www.joinindianarmy.nic.in என்ற இணையதள முகவரியை பார்க்கலாம். பிஇ, டிப்ளமா, ஐடிஐ முடித்தவர்களுக்கு மும்பை துறைமுகத்தில் அப்ரண்டிஸ் பயிற்சி. மும்பை துறைமுகத்தில் 2012-14ஆம் ஆண்டில் நடைபெறவுள்ள அப்ரண்டிஸ் பயிற்சி பணிக்கான காலி இடங்களை நிரப்ப தகுதியான இந்திய ஆண், பெண் விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கிராஜுவேட் டெக்னீஷியன் அண்ட் ட்ரேட் அப்ரண்டிசஸ் பணிக்கு கிராஜுவேட் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அவசியம். அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பில் ஒரு பட்டப்படிப்பு அவசியம். இதற்கான காலி இடங்கள் 2. இதற்கான பயிற்சி காலம் 1 ஆண்டு ஆகும். பயிற்சி காலத்தில் மாத உதவித் தொகையாக ரூபாய் 3560 வழங்கப்படும். கிராஜுவேட் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிப்பில் ஒரு பட்டப்படிப்பு முடித்தவருக்கான பயிற்சியில் இதற்கான காலி இடங்கள் 3. பயிற்சி காலம் 1, அதாவது 1 ஆண்டு. இதற்கான பயிற்சி காலத்திலும் 3560 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும். இந்த பணிக்கான கல்வி தகுதி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிரிவில் பிஇ முடித்திருக்க வேண்டும். டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இதற்கான காலி இடங்கள் 3. இதற்கான பயிற்சி காலம் 1 ஆண்டு. பயிற்சி காலத்தில் 2530 உதவித்தொகையாக மாதம் வழங்கப்படும். டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இந்த பயிற்சி துறையிற்கான காலி இடங்கள் 3. இதற்கான பயிற்சி காலம் 1 ஆண்டு. இந்த பயிற்சி காலத்தில் மாத உதவித் தொகையாக ரூபாய் 2530 வீதம் வழங்கப்படும். இதற்கான கல்வி தகுதி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிரிவில் டிப்ளமா முடித்திருக்க வேண்டும். ஃபிட்டர், கார்பெண்டர், வெல்டர், பைப் ஃபிட்டர், மெஷினிஸ்ட், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ஒவ்வொரு துறைக்கும் பயிற்சி காலங்கள் வேறுபடுகிறது. இதற்கான பயிற்சி காலத்தில் மாத உதவித் தொகையாக ரூபாய் 1970 வீதம் வழங்கப்படும்.
புரோகிராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட், அதாவது PASAA என்ற பயிற்சி துறைக்கு காலி இடங்கள் மொத்தம் 10. இதற்கான பயிற்சி காலம் 1 ஆண்டு ஆகும். இந்த பயிற்சி காலத்தில் மாத உதவித் தொகையாக ரூபாய் 1700 வீதம் வழங்கப்படும். இதற்கான கல்வி தகுதி +2 தேர்ச்சியுடன் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் புரோகிராமிங் அசிஸ்டன்ட் துறையில் ITI சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 21க்குள் இருத்தல் அவசியம். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 20 ஆகும். இதனை போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் மும்பை என்ற பெயரில் குறுக்கு கோடிட்ட போஸ்டல் ஆர்டராக செலுத்த வேண்டும். ரூபாய் 20 கட்டணத்தை போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் மும்பை என்ற பெயரில் குறுக்கு கோடிட்ட போஸ்டல் ஆர்டராக செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை குறித்து www.mumbaiport.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து தெளிவாக பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாளாக இம்மாதம் 20ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த மேலும் பல தகவல்களை விரிவாக தெரிந்து கொள்ள www.mumbaiport.gov.in என்ற இணையதள முகவரியை பார்க்கலாம். யுரேனியம் கழகத்தில் பயிற்சியுடனான பணி. மத்திய அரசின் கீழ் செயல்பட்டு வரும் யுரேனியம் கழகத்தில் ட்ரெயினி பணியிடங்களுக்கு ஏற்பட்டுள்ள காலி இடங்களை நிரப்ப தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான விளம்பர எண் 06/2013. இதற்கான பணி டிப்ளமா ட்ரெயினி மைனிங், அதாவது சுரங்கத்துறையில். இதற்கான காலி இடங்கள் 2. வயது வரம்பு 30க்குள் இருத்தல் அவசியமாகும். இப்பயிற்சி பணிக்கு மாத உதவித் தொகையாக ரூபாய் 20,131 வழங்கப்படும். இதற்கான கல்வி தகுதி 60% மதிப்பெண்களுடன் மைனிங் மற்றும் 5 மைன் சர்வேயிங் பிரிவில் டிப்ளமா முடித்திருக்க வேண்டும். டிப்ளமா ட்ரெயினி மெக்கானிக்கலுக்கான காலி இடம் 1. இதற்கான வயது வரம்பு 30க்குள் இருத்தல் வேண்டும். 60% மதிப்பெண்களுடன் மெக்கானிக்கல் பிரிவில் டிப்ளமா முடித்திருக்க வேண்டும். இதற்கான மாத உதவித் தொகை ரூபாய் 20,131 ஆகும். டிப்ளமா ட்ரெயினியில் ஒரு காலி இடத்திற்கான இன்னொரு பணிக்கு 35 வயதுக்குள் இருத்தல் அவசியமாகிறது. இந்த பணிக்கான மாத உதவித் தொகை 20,121 ஆகும். 60% மதிப்பெண்களுடன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் பிரிவில் டிப்ளமா முடித்திருத்தல் அவசியம். ஆபரேஷனல் கிராஜுவேட் ட்ரெயினி, அதாவது CRD பணிக்கு காலி இடம் 1 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வயது வரம்பு 35க்குள் இருத்தல் அவசியம். மாத உதவித் தொகையாக 20,131 வழங்கப்படும். கணிதம், இயற்பியலை துணைப்பாடமாக கொண்டு வேதியியல் துறையில் 55% மதிப்பெண்களுடன் BSc பட்டம் பெற்றிருத்தல் அவசியமாகிறது. கிராஜுவேட் ஆபரேஷனல் ட்ரெயினி பிசிக்ஸ், அதாவது இயற்பியல் துறையில் இதற்கான பணிபுரிய காலி இடங்கள் 2 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வயது வரம்பு 35க்குள் இருத்தல் வேண்டும். இந்த பயிற்சி பணிக்கு மாத உதவித் தொகையாக ரூபாய் 20,131 வழங்கப்படும். இயற்பியல், வேதியியல் மற்றும் கணிதம் போன்ற துறைகளில் BSc பட்டம் பெற்றிருத்தல் அவசியமாகும். ஆபரேஷனல் ட்ரெயினி எலக்ட்ரிக்கல் பணிக்கு காலி இடங்கள் 3. வயது வரம்பு 30க்குள் இருத்தல் அவசியம். மாத உதவித் தொகை 16,598 ஆகும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் எலக்ட்ரிக்கல் பிரிவில் ITI முடித்திருத்தல் அவசியம். 1 வருட அப்ரண்டிஸ் பயிற்சியை முடித்திருத்தலும் எதிர்கொள்ளப்படுகிறது. ஆபரேஷனல் ட்ரெயினி வைண்டிங் என்ஜின் டிரைவர், இந்த பணிக்கு காலி இடங்கள் 4. வயது வரம்பு 30க்குள் இருத்தல் வேண்டும். கணிதம், இயற்பியல், வேதியியல் பாடப்பிரிவில் +2 முடித்திருக்க வேண்டும். வைண்டிங் இன்ஜின் டிரைவர் சான்றிதழை 2nd கிளாஸில் பெற்றிருத்தல் அவசியம். இதற்கான மாத உதவித் தொகை ரூபாய் 17,857 ஆகும். மேற்கண்ட பணிகளுக்கு பயிற்சி காலத்தில் விண்ணப்பதாரரின் பணித்திறமையை பொறுத்து பணி நிரந்தரம் செய்யப்படும். தேர்வு செய்யப்படும் முறையானது எழுத்துத் தேர்வு, துறை வாரியான தேர்வு மற்றும் நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ரூபாய் 50 விண்ணப்ப கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனை ஜாடுகுடாவில் மாற்றத்தக்க வகையில் யுரேனியம் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்ற வங்கி வரைவோலையாக எடுத்தல் அவசியம். SC, ST மற்றும் மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்ப கட்டணம் செலுத்த தேவையில்லை.
ஒரு முழு வெள்ளைத்தாளில் தங்களை பற்றிய முழு விவரங்களையும் தட்டச்சு செய்து பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை அதற்குரிய இடத்தில் ஒட்டி இரு முக்கிய நபர்களின் முகவரியை குறிப்பிட்டு தேவையான தகவல்களின் சான்றிதழ்களின் அட்டஸ்ட் பெற்ற நகல்களுடன் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். விண்ணப்பதாரர்கள் இது குறித்த விண்ணப்பத்தினை அனுப்ப வேண்டிய முகவரி டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் பர்சனல், IRS, யுரேனியம் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், போஸ்ட் ஆஃபீஸ் ஜட்குடா மைன்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஈஸ்ட் சிங்பம், ஜார்க்கண்ட், பின்கோட் 832102. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாளாக இம்மாதம் 14ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் கல்வி உலகம் நிறைவடைகிறது. மீண்டும் கல்வி உலகம் உங்கள் புதுவை வாணியில் எதிர்வரும் வெள்ளி அன்று.